சற்றுமுன் வெளியான தகவல் 1.2 கோடி அரசு ஊழியர்கள் பென்ஷன் வாங்குவதற்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான 8வது மத்திய ஊதிய குழு இன்னும் அமைக்கப்படவில்லை. சுமார் 1.2 கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் படிகள் திருத்தம் குறித்து இந்த ஆணையம் முடிவெடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை 2025 ஜனவரி 16 அன்று 8வது ஊதிய குழுவை அமைக்க ஒப்புதல் அளித்தது. ஆனால் இதுவரை அதன் தலைவர் அல்லது உறுப்பினர்களை அரசாங்கம் நியமிக்கவில்லை. ஆணையத்தின் செயல்பாட்டு வரம்புகளை வரையறுக்கும் பணி விதிகள் இன்னும் நிலுவையில் உள்ளன. அந்த வகையில் பணி விதிகள் இல்லாமல் ஊதிய குழு தனது பணிகளை தொடங்க முடியாது. இதனால் சம்பள திருத்தம் விரைவில் நடக்க வாய்ப்பு இல்லை. முந்தைய ஊதிய குழுக்களுடன் ஒப்பிடுகையில் 8வது ஊதிய குழுவின் பணிகள் தாமதமாக்கி வருகிறது. உதாரணமாக இந்த 7வது ஊதிய குழு 2013 செப்டம்பரில் அறிவிக்கப்பட்டது. அதன் தலைவர் மற்றும் பணி விதிகள் 2014 பிப்ரவரிக்குள் வெளியிடப்பட்டன. இது 8வது ஊதிய குழுவின் தற்போதைய நிலை மிகவும் பின்தங்கியிருப்பதை காட்டுகிறது. ஆகையால் வரலாற்று ரீதியாக ஊதிய குழுக்கள் அமைக்கப்பட்டு பரிந்துரைகளை செயல்படுத்த 2 முதல் 3 ஆண்டுகள் ஆகும். இந்த 8வது ஊதிய குழு 2026 தொடக்கத்தில் செயல்பட தொடங்கினால் அதன் இறுதி அறிக்கையானது 2026 பிற்பகுதியிலேயே அல்லது 2027 தொடக்கத்திலேயே தான் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியானால் திருத்தப்பட்ட சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் 2027 நடுப்பகுதியிலேயே அல்லது 2028 தொடக்கத்திலேயே தான் அமலுக்கு வரக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த 7வது ஊதிய குழு 2014 பிப்ரவரியில் அமைக்கப்பட்டு 2015 நவம்பரில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பரிந்துரைகள் 2016 ஜனவரி முதல் நடைமுறைக்கு வந்தன. இந்த 8வது ஊதிய குழு நடைமுறைக்கு வரும்போதுதான் இதற்கு சுமார் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அதற்கான பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட மொத்தமாக 65 லட்சம் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் மாற்றம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இதற்காக பணவீக்கம் மற்றும் பிற பொருளாதார குறிகாட்டிகளில் அடிப்படையில் அகவிலைப்படையும் இந்த ஆணையம் மறுசீரமைக்கும் என்று சொல்லப்படுகிறது. முந்தைய குழுக்களைப் போலவே இம்முறையும் மாற்றங்கள் அனைத்தும் 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் சுமார் இதற்கு 1.2 கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் படிகள் திருத்தம் குறித்து இந்த ஆணையம் முடிவெடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் இந்த மத்திய ஊதிய குழுக்கள் பொதுவாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அமைக்கப்பட்டு மத்திய அரசு ஊழியர்களின் ஊதிய விகிதங்களை ஆய்வு செய்து பரிந்துரைக்கின்றன. ஆகையால் 2016 அமல்படுத்தப்பட்ட 7வது ஊதிய குழுவானது 2026 வரை செல்லுபடியாகும். ஆனால் இப்போது வரை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான 8வது ஊதிய குழு இன்னும் அமைக்கப்படவில்லை. பணி விதிகள் மற்றும் தலைவர் நியமனம் இரண்டும் நிலுவையில் உள்ளதால் மத்திய அரசு ஊழியர்கள் தங்கள் அடுத்த ஊதிய திருத்தத்திற்காக
கூடுதல் காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், தங்கம் வாங்குவதில் 2வது இடம். இந்திய வீடுகளில் உள்ள தங்கத்தின் மதிப்பு 337,00,000 கோடியாகும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தங்கம் விலையானது ஒவ்வொரு நாளும் 2 முறை உயர்ந்து அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்து வரும் நிலையில், இந்திய வீடுகளில் உள்ள ஒட்டுமொத்த தங்க நகைகளின் மதிப்பானது இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. அதாவது இந்தியாவில் உள்ள வீடுகளில் மட்டும் ரூபாய் 337,00,000 கோடி மதிப்பிலான நகைகள் இப்பது இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் சாமானிய மக்கள் தங்கள் வாங்குவதே அவசர பொருளாதார தேவைகளுக்காக தான். திடீரென கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட தேவைகள் எழுந்தால் உடனடியாக வீட்டில் உள்ள தங்கத்தை விற்பனை செய்தோ அல்லது அடகு வைத்தோ பணத்தை தயார் செய்ய முடியும். ஆனால் கடந்த 6 மாதங்களாக இந்தியாவில் தங்கம் விலை அதிகரித்து கொண்டே செல்கிறது. அந்த வகையில் கிட்டத்தட்ட 2 மாதத்தில் சுமார் ரூபாய் 30,000 வரை அதிகரித்து விட்டது. தற்போது ஒவ்வொரு நாளும் தங்கம் விலை 2 முறை அதிகரித்து வருகிறது. காலை மற்றும் மாலை நேரங்களில் தங்கம் விலை உயர்வதால் சாமானிய மக்கள் பலரும் கலக்கத்தில் இருக்கின்றனர். தங்கம் விலை ரூபாய் 92,000 கடந்து புதிய வரலாறு படைத்துள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலையானது 11,500 உயர்ந்துள்ளது. இதனால் விரைவில் ஒரு சவரன் தங்கம் 1,00,000 எட்டும் என்று கணிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக வீடுகளில் உள்ள தங்க நகைகளின் மதிப்பு உயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக சில நாட்களுக்கு முன் வெளியான ஆய்வு அறிக்கையில் இந்திய குடும்பங்களில் பல தலைமுறைகளாக சேகரித்து பாதுகாக்கப்பட்டு வரும் தங்கத்தின் இருப்பு மட்டும் 34,600 டன்னாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அந்த தங்க நகைகளின் மதிப்பு மட்டும் 3,8 லட்சம் கோடி அமெரிக்க டாலராக உள்ளது. இதனால் இந்திய இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் 337 லட்சம் கோடியாகும். என்னதான் தங்கம் விலை உயர்ந்து வருவது மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தினாலும், அவர்கள் முதலீடு செய்துள்ள தங்கத்தின் மதிப்பு உயர்ந்து இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியை கொடுத்து வருகிறது. அந்த வகையில் 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வெளியான உலக தங்க கவுன்சில் அறிக்கையில் இந்திய வீடுகளில் தங்க நகைகளின் இருப்பு பொறுத்தவரை 25,000 டன்களாக மதிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் 2 ஆண்டுகளில் இந்தியாவில் உள்ள தங்க நகைகளின் மதிப்பானது 34,600 டன்னாக உயர்ந்துள்ளது. இதனால் சர்வதேச அளவில் அதிகளவில் தங்கம் வாங்கும் 2வது பெரிய நாடாக இந்தியா வளர்ந்து விட்டது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ, அத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க.